அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக. இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இதுவரையும் நம்ம பார்த்த தலைப்பிலேயே கொஞ்சம் வித்தியாசமானது. ஆனால் நிறைய பேருக்கு இது அனுபவபூர்வமா வழியை தந்துட்டு இருக்கு. அதுக்காகவே இன்னைக்கு பிரத்யேகமா என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து இதை நான் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல, உங்களை யாரும் மதிக்கலையா? உங்களை யாருமே மதிக்கலையா? கவலைப்படாதீங்க, இதை மட்டும் செய்யுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக. உங்களை யாரும் மதிக்கவில்லை என்றால் வருத்தப்படாதீங்க, சரிங்களா? எல்லாருக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம இன்னைக்கு இல்லை. ஒரு மனிதரும் ஏதாவது ஒரு விதத்துல காயப்பட்டுக்கிட்டு இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆகையால் மக்களே, முதல்ல எல்லாருமே நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை முதல்ல தூக்கிடுங்க. வேண்டாம், நம்மளை எல்லாருமே மதிக்க வேண்டாம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் மதிக்கணும். புரியுதுங்களா? நம்ம மதிக்கணும்னா வேற யாரும் நம்மளை மதிப்பா? சோ உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் மதிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? அடுத்து உங்களுடைய திறமைகளையும், புரியுதுங்களா, உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய உழைப்பையும் நீங்க சரியா போட்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல உங்களை மக்கள் எப்படி திரும்பி பார்த்து உங்களை தன்னால் உங்களை அதே மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க, சரிங்களா? ஆகையினால மக்களே, இன்னைக்கு நான் மதிக்கல அவங்க அப்படின்ற மனக்குறையோடு இருக்கிறத விட அவங்களுக்கு சரியான பதில் என்ன தெரியுங்களா? உங்களுடைய வெற்றிய அவங்களுக்கு நீங்க பதிலா சொல்றதுதான். எது மூலியமா நிரூபிக்க முடியும்? உங்களுடைய வெற்றிய பதிலா நிரூபிக்கிறது தான் அந்த மக்களுக்கான பதில். என்னுடைய சொந்த ஒரு அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் மக்களே. நான் நிறைய நிறுவனங்கள்ல வேலை செஞ்சிருக்கேன். அதுல ஒரு நிறுவனம், உங்களுக்கு தெரியும் மக்களே, இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்ல கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்கள்லயுமே வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றது ஒண்ணு வச்சிருப்பாங்க. நான் வேலை செய்த நிறுவனத்திலையும் வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அந்த நிறுவனமானப்பட்டது முதல்ல தலைமை இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த தலைமைகள்ல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதுக்கடுத்து அடுத்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அப்போ என்னுடைய நேரடி எனக்கு மேல இருக்கக்கூடிய முதலாளி, சரிங்களா, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உன்னை இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உன்னை இந்த இதுல இந்த குரூப்ல இருந்து நான் எடுக்க போறேன் அப்படின்னாரு. அப்படியா, என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புரியணும், அதனால உன்னை நான் எடுக்கிறேன். நான் சொன்னேன் ஓகே, ஏன்னா பிகாஸ் அவர் என்கிட்ட சொல்லிட்டு செய்யறாருல, ஓகே அப்படின்னு. அடுத்து ஒரு 10 இருந்து 20 நிமிஷம் இன்னொரு குரூப்ல இருந்து, ஏன்னா எனக்கு நிகரா இருக்கவங்க கிட்ட எடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நம்ம கிட்ட சொல்லிட்டு வர செஞ்சிருக்காரு, சோ நம்மளை மதிக்கிறார் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அடுத்து எனக்கு அடுத்த கீழே இருக்கக்கூடிய அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய மக்களை நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா, அந்த குரூப்ல இருந்து என்னை எடுக்கிறாங்க. அப்ப நான் இமீடியட்டா கூப்பிட்டு என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? உன்கிட்ட இல்ல, அது நீங்க எடுத்தீங்க, ஓகே ஃபைன், பட் எனக்கு கீழே இருக்கவங்களை நீங்க அந்த குரூப்ல இருக்கும்போது எடுத்துட்டீங்களா, நாளை காலைல என்னை யாராவது பார்த்தாங்கன்னா நான் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவேன்? நான் எப்படி, எனக்கு அது பாத்தீங்கன்னா மனசு எப்படி, அவங்க கிட்ட நான் எப்படி அவங்க கிட்ட பேசுறது, அவங்க என்னை எப்படி மதிப்பாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டேன். அப்பதான் நண்பரே எனக்கு அவர் சொன்னாங்க, என்னுடைய தலைமை பொறுப்புல இருக்கவங்க சொன்னாங்க, இப்ப மட்டும் உன்னைய மதிச்சுக்கிட்டு இருக்கா? நான் தானே உன்னைய சேர்த்தேன் இந்த குரூப்ல. உன்னை சேர்க்கும் போது இந்த குரூப்ல சேர்க்கட்டுமா நான் உன்னை கேட்டேனா? உன்னை எடுக்கிறதுக்கு மட்டும் உன்கிட்ட நான் கேட்கணும், நீ ஏன் எதிர்பார்க்கிறேங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் நண்பர்களே. அப்போ அந்த நிமிடம் நான் முடிவு பண்ணது என்னன்னா, என்னை மதிக்கல அப்படின்றது ஒரு பக்கம். நான் எல்லாரும் என்னை மதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நினைக்கல, இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க.
உனக்கு உன்னுடைய சுயமரியாதை இங்க இல்லையாப்பா, அதுக்கப்புறம் நீ அங்க இருக்கணுமா? வேண்டாம், தூக்கி போட்டு வந்துட்டேன். மக்களே, இந்த வலி நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதோடைய பெயின் என்ன மாதிரி நண்பர்கள், என்ன மாதிரி சொந்த பந்தங்கள், உங்களுக்கு நிச்சயமாக இதுல நிறைய அனுபவங்கள் இருக்கும். நிச்சயமான இந்த அனுபவங்களை பார்த்தவங்களும் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்னு. அதனால நண்பர்களே, அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. ரெண்டாவது, எனக்கு மதிப்பு இல்லை, என்னுடைய சொந்த சுயமரியாதை எனக்கு போகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல நிக்க இருக்காதீங்க. உடனே கிளம்பிடுங்க, அது எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். ஆனால் மக்களே, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து வந்தால், உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்தால் அதே மக்கள் உங்களை நிச்சயமாக மதிப்பார்கள். திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய பதில் உங்களுடைய சாதனையில தான் அதை நிரூபிக்க முடியுமே தவிர, பதிலா இருக்குமே தவிர, அந்த பேசினவங்களுக்கு நீங்க பதில வேற எந்த விதத்திலும் சொல்ல முடியாது. மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கும் வரை உங்கள் பிரசன்னா, 3rd விஷன் சேனலுக்காக. வணக்கம்.